எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்க பாக்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்க, சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பேச பத்தி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் சப்தி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $94,900 இருக்குங்க. சரிங்களா? ஸோ நேற்று ஓகேங்களா? ஸோ நேற்று ஒரு நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், அதாவது டெய்லியில் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். சரிங்களா? ஸோ அதை நான் கவனிக்கல ஆக்சுவலாக நான். பட் அவர் போட்ட பிறகு தான் எனக்கே தெரிஞ்சு ஓகே ரைட் இது ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் அப்படின்ற மாதிரி நானும் வந்து பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான், அது என்ன ப்ரோ மார்க்கெட் வந்து ரிவர்சலாக புல்லிஸ் முடிஞ்சிச்சா ரிவர்சலாக அப்படின்ற மாதிரிலாம் ஒரு 2-3 பேர் கேட்டாங்க என்கிட்ட. ஓகேங்களா? இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தானே, இது ரிவர்சலா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த புல் ட்ரெண்டு முடிஞ்சு இது ரிவர்சலா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வேலிடான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து அழகாக ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு, ஹெட்டு ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு, கரெக்டாக அந்த பேஸ் லைனை முட்டின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் லைனை உடைக்கணும். ஸோ இந்த பேஸ் லைனுன்றது நான் சொல்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா $91,000. ஓகே, $90,000 ரவுண்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த $90,000 உடச்சி கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா இது ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி இது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸுக்கு அதுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு புல் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகி, அதாவது புல் ட்ரெண்ட் முடிச்சு மார்க்கெட் இப்போ ரிவர்சல் ஆக போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து டவுட்டே பட தேவையில்ல, அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நம்மளுக்கு எதில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? டெய்லி டைம் ஃப்ரேமில் அது வந்து ஒரு சின்ன ஒரு இதாக தான் ஃபார்ம் ஆயிருக்கு, ரொம்ப பெருசு கிடையாது, சின்னது தான். ஸோ இதுக்கான டார்கெட்ஸை எங்கே இருக்குன்றது பாருங்களேன். ஸோ ஹெட்டு தான் நம்ம டார்கெட்ஸாக எடுப்போம். ஸோ இதுக்கான டார்கெட்டை எங்கே இருக்குன்றது இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இதுக்கான டார்கெட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த டிமாண்ட் ஏரியா தான் டார்கெட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது $80,000லேருந்து $70,000. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் ஏரியா தான் டார்கெட் இருக்கு. இந்த டிமாண்ட் ஏரியா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபிபனாசியோட 50% லெவல் தான் இது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுதுனால ரிவர்சலாக பார்த்தீங்கன்னா ரிவர்சல் கிடையாது, ஒரு புல் பேக் தான் இது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு ஷூட் அவுட் நடந்தது பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு புல் பேக் தான் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வருது, கரெக்டாக அந்த டிமாண்ட் ஏரியா தான் வருது. ஒருவேளை அவன் உடச்சி, அதாவது 90,000 கீழே உடச்சா கூட அவன் எதுவுக்கு வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு தான் வருவான். இந்த ஏரியா நான் சொல்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $78,000லேருந்து $70,000 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா இங்கேருந்து புஷ் பண்ணி மேலே தான் போகும். ஓகேங்களா? நம்மளுக்கு ட்ரெண்டு முடியும் பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்டு முடியறதுக்கான அந்த ரிவர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து டெய்லியிலலாம் வந்து வராது. ஓகேங்களா? டெய்லியிலலாம் வந்து வராது. வந்தால் அது டெய்லியில் வருதுன்னா அது வந்து நம்மளுக்கு பெரிய டைம் ஃப்ரேமோட கொலாபரேஷன் ஆகணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு புல் பேக்குக்கு தான் வருமே ஒழிய ரிவர்சல் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலை. ஓகேங்களா? ரிவர்சல்னால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல் ட்ரெண்ட் முடிஞ்சு பெரிய பியர் ட்ரெண்ட் கரெக்ஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த கரெக்ஷன்லாம் வந்து ஆகலை. ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இந்த டவுட்டையும் நான் கிளியர் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ ரைட், அடுத்தது என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக ஒரு 4வது கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ டெய்லி கேண்டல் எடுத்துட்டோம்னா நேற்று நான் ஒரு நேற்று கேண்டல் நான் சொல்லியிருப்பேன் 97,500க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் கண்டினியூஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆனால் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா ஆகாமல் நம்மளுக்கு ப்ரைஸு கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கேண்டல், ஓகேங்களா, இன்னைக்கு கேண்டல் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 96,000க்கு மேலே வந்து கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். அதாவது இன்னைக்கு கேண்டல்னு நான் இது இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு கேண்டல் சொல்கிறேன். 96,000க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அகெயின் ஒரு புல்லிஷ்கான ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஹெட் அண்ட் ஷோல்டர் கீழே வரும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா
இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இந்த லோவை உடச்சி கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சா மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா, அதனால இது இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஓகேங்களா, இது ஆக்டிவேட் ஆகலை இன்னும். இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு புல்லிஷ். ஸோ ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கிறதுனால இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர், அதாவது இந்த பியரிஷ் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு பியரிஷ் பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒருவேளை நம்மளுக்கு இந்த லோக்கு கீழே வந்து ப்ரைஸ் வந்து பெரிய விக்கு வெஸ்ட் மேலே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ப்ரைஸ் இங்கேருந்து வந்து ஷூட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, நம்மளுக்கு இந்த 90,000க்கு கீழே வந்து கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா, க்ளோஸ் வச்சாதான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இதுக்கான டார்கெட் லெவல் வந்துடும். ஓகேங்களா, ஆனால் இந்த 78,000 to 70,000க்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இந்த 90,000க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா இந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பான முறையில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாகவே இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இப்போ வைக்க நம்மளுக்கு க்ளோஸ் வைக்காதனால நம்ம வந்து அந்த பக்கம் போக தேவையில்லை தற்போதைக்கு. ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மந்த்லி கேண்டல். ஓகேங்களா, ஸோ மந்த்லி கேண்டலை போகிற பட்சத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்டாராக ஃபார்மேஷனாக நடக்குமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆனால் இது என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்லி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. ஓகேங்களா, வெயிட் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் எப்படின்ட்டு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டலோட லோக்கு கீழே விக்கஸ்ட்டு அப்படியே திருப்பி விட்டுருவானுங்க மார்க்கெட்டை. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நடந்திருக்கு பாருங்கள் லாஸ்ட்டு சைக்கிள் போது. ஸோ இங்கே பாருங்கள் பெரிய கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே மார்க்கெட்டை திருப்பிட்டாங்க. திரும்ப அதே ஹைக்கு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கேயும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்னும் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து மாறலை. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இங்கே கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகேங்களா, மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை. நம்மளுக்கு இன்னும் ஸ்டில் நம்மளுக்கு புல்லிஷில் தான் இருக்குது. ஒரு பியரிஷ்கான ஃபார்மேஷன் வரலை. ஓகேங்களா, ஸ்டில்னும் எதுவுமே வரலை. ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் இது வந்து வந்துச்சுன்னா கூட நான் உங்களுக்கு வந்து உடனே நான் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெலகிராமில் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிவிடுவேன். சரிங்களா, ரைட். அதே மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4 hour கேண்டலும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இனிமேல் வந்து 4 hour கேண்டலோட அப்டேட்டும் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ டெலகிராமை வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. ஒவ்வொரு 4 hour கேண்டலோட க்ளோசிங்கோட அப்டேட்டும் உங்களுக்கு வந்துக்கினே இருக்கும். ஓகேங்களா, ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம். ஸோ இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்தோம்னா, இத்தீரியம் வந்து இது டிமாண்ட் அவன் உடைக்கவே இல்லை. ஓகேங்களா, டிமாண்ட் ரேஞ்சில் தான் கன்சல்டேட் ஆகிட்டு ஒரு சின்னதாக ஒரு பம்பு கொடுத்துட்டு திரும்ப டிமாண்ட் ஏரியாக்குள்ளேயே வந்து உள்ளேயே வந்து கரெக்ஷன் எடுத்திருக்கான். ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்டோட லோ ப்ரைஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா $3,000. ஸோ ஓகேங்களா, இந்த $3,000 அவன் உடையாத வரைக்குமே நம்மளுக்கு இந்த டிமாண்ட் வந்து வேலிட் ப்ரைஸ் மேலே தான் ஷூட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் வந்து மேலே தான் ஷூட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா டிமாண்ட் வந்து ஸ்டில் நோ நம்மளுக்கு வேலிட். ஓகேங்களா, ஸோ இந்த $3,000 அவன் உடச்சிட்டானா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஓகேங்களா, அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா 2,700 கிட்ட வந்துடுவான். சரிங்களா, ஸோ அது இப்போதைக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேண்டல். ஓகேங்களா, நேற்று கேண்டலும் இன்னைக்கு கேண்டலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று கேண்டல் வந்து நம்மளுக்கு பேரிஷாவே க்ளோஸ் வச்சிச்சு. இன்னைக்கு கேண்டல் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா, இன்னைக்கு கேண்டல் நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஈவினிங் வந்து நம்மளுக்கு வந்து இது அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து நல்லாவே புஷ் கொடுக்கும் மேலேன்னு நினைக்கிற மார்க்கெட்டு. ஸோ அந்த நிறைய வால்யூம் உள்ள ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரும்போது மார்க்கெட் வந்து எந்த சைடு போகுதுன்றது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இன்னைக்கு கேண்டல் க்ளோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நாளைக்கு வந்து இந்த கேண்டலோட க்ளோஸ் எப்படியா இருக்குன்றது நாளைக்கு நான் வந்து என் டெலகிராமில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா, ரைட். ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசி என்ன டிஸ்கிரிப்ஷன் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே நான் ஓன் அனலிசிஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.